இந்தியாவிற்கு வந்த 4வது S-400 கவச வாகனம். இந்தியாவுக்கான 4வது S-400 பாதுகாப்பு கவச வாகனத்தை ரஷ்யா அனுப்பி வைத்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து அதிநவீன S-400 வான் பாதுகாப்பு கவச வாகனங்கள் வாங்க கனடா 2028 மத்திய அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது. இதன்படி 5 S-400 பாதுகாப்பு கவசங்களை ரஷ்யா வழங்க வேண்டும். இதுவரை 3 S-400 பாதுகாப்பு கவசங்கள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இவை பாகிஸ்தான் சீன எல்லைப் பகுதிகளில் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் ஓராண்டு நிறைவுற்றதை முன்னிட்டு ரஷ்யாவின் 4வது S-400 வான் பாதுகாப்பு கவச வாகனம் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது மே மாத மத்தியில் இந்திய துறைமுகத்தை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் இராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்போது S-400 கவச வாகனம் மிக சிறப்பாக செயல்பட்டது. இதில் உள்ள ஏவுகணைகள் பாகிஸ்தானில் சிந்து பகுதிக்கு கிழக்கே உள்ள எந்த ஒரு வான்வழி இலக்கையும் 400 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து தாக்கியளிக்கும் திறன் கொண்டவை. இந்தியா வரவிருக்கும் S-400 கவச வாகனத்தை ஆய்வு செய்யும் பணி ஏப்ரல் 18ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இதையடுத்து இந்த வாரம் ரஷ்யாவிலிருந்து கப்பல் மூலம் இது இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான ஏவுகணை பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த இது ராஜஸ்தான் எல்லையில் நிலைநிறுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவிலிருந்து 5வது S-400 பாதுகாப்பு கவசம் இந்த ஆண்டு நவம்பரில் ஒப்படைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் ரஷ்யாவிலிருந்து மேலும் 5 S-400 கவச வாகனங்கள் கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.